இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும். இன்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் பராபவ வருடம் ஆனி மாதம் 6ஆம் நாள் 20/6/2026 ஜூன் மாதம் சனிக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 5:54 லக்னம் மிதுன லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி சஷ்டி. இரவு 9:51 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சப்தமி வருகின்றது. நட்சத்திரம் மகம் நட்சத்திரம் மாலை 3:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூரம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 4:30 முதல் 5:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 9:30 முதல் 10:30 மணி வரையிலும். ராகு காலம் 9 முதல் 10:30 மணி வரையிலும், இரவு 3 முதல் 4:30 மணி வரையிலும். குளிகை 6 முதல் 7:30 மணி வரையிலும், இரவு 10:30 முதல் 12 மணி வரையிலும். யமகண்டம் 1:30 முதல் 3 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். இன்று யோகம் மரண யோகம் இருக்கின்றது. அதிகாலை 5:53 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு அமிர்த யோகம் வருகின்றது. இது மாலை 3:23 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு சித்த யோகம் வருகின்றது. கரணன் 12 முதல் 1:30 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் கிழக்கு, பரிகாரம் தயிர், சந்திராஷ்டமம் உத்ராடம் மற்றும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு. உத்ராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:23 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான பலன்களை தரக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். நல்ல இசை கேட்பது போன்றவைகள் உங்களுக்கு மனதை மகிழ்ச்சியாக வைத்திருப்பதாகவும் இருக்கும். உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பணிச்சுமை அதிகமாக இருப்பதாகவும் உணர்வீங்க. திறமையாக பணியாற்றுவதன் மூலமாக யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. மற்றவர்களிடத்திலையும் அனுசரித்து செல்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. இருவருக்கும் இடையில பயனுள்ள விவாதங்களும் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். செலவுகளும் இருக்கும். பண தட்டுப்பாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். இது உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். கையில் உள்ள பணத்தை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரிய அளவுல பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தொழில முன்னேற்றமும் இருக்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. குடும்ப பிரச்சனைகளினால மன நிம்மதி பாதிக்கவும் படலாம். சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சந்தை நிலவரங்கள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பெற்றுவிடலாம். ஏற்றுமதி இறக்குமதி துறையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. குடும்பத்தில் இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சுமூகமான போக்கும் காணப்படும். எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். மன உறுதியோடு தொழிலுக்கு தேவையான முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். பிள்ளைகள் இப்பொழுது பிரியமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் இருந்து வந்த ஏற்றத்தாழ்வுகளும் நீங்கும். பண பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. தொழில் ரீதியாக அலைச்சல்களும் இருக்கும். எந்த ஒரு வேலையுமே சுலபமாக முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். பொறுமையாக சென்று விடுவதும் நல்லது. இன்று கம்பீரமாக பேசி சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்க பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை சீர் செய்தும் விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இன்று ஒரு உற்சாகமான நாளாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பு இருக்கின்றது. இன்று சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே அன்பான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க.
இன்று வெளியூர் பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். இன்று வீட்டுல இருந்து வந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. அவர்களுக்காக நேரத்தை ஒதுக்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பொருள் மற்றும் உடல் ரீதியாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். மன ரீதியாக புதிய கண்ணோட்டத்துடனும் இருப்பீங்க. இன்று காணாமல் போன பொருட்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சுய மரியாதையை உயர்த்தவும் செய்வீங்க. பணியில கவனத்தை செலுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று திட்டமிட்டு இருந்து வந்த பணிகளை வெற்றிகரமாக முடிக்கவும் செய்வீங்க. இன்று வரவு செலவு கணக்குகள்ல கூடுதல் கவனத்துடனும் இருங்க. இன்று பொருளாதாரம் தொடர்பாக இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். தவறிப்போன வாய்ப்புகள் மீண்டும் கிடைக்கவும் காண்பீங்க. பாக பிரிவினை முயற்சிகள் கைகூடியும் வரும். எண்ணிய சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களின் மூலமாக அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். இன்று அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். வீண் விவாதங்களில் ஈடுபடவும் வேண்டாம். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத செலவுகளினால கையிருப்பும் உயரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். வேலை நிமித்தமாக மேற்கொள்ளக்கூடிய பயணங்கள் இன்று உங்களுக்கு சாதகமாகவும் அமையும். சில புதிய ஆர்டர்களையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை செய்கின்ற இடத்துல உங்களுடைய தனித்திறமைகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கும் உதவுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். திருமண உறவில் கணவன் மனைவிக்கு இடையே அன்பான உரையாடல்களும் நடைபெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பயனுள்ள விவாதங்களும் வீட்டில் நடைபெறலாம். உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அனுசரணையுடனும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு இன்று பயணங்களின் காரணமாக செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இது அவசியமான செலவுகளாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டிற்கு தேவையான சில நவீனகரமான பொருட்களை வாங்கவும் செய்வீங்க. நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் மற்றும் வியாபாரத்துல இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். தொழில் துறையில உங்களுக்கான முத்திரைகளை நீங்க பதிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில முக்கியமான முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில எதிர்பார்த்ததை விட ஓரளவிற்கு நல்ல லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று கிடைக்கின்ற லாபத்தினை பயனுள்ள விஷயங்களுக்காக செலவும் செய்வீங்க. சேமிப்பு திட்டங்களிலும் ஈடுபடக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில கவனமாக இருப்பதும் நல்லது. தேவையற்ற கவன சிதறல்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கி மகிழ்ச்சியும் உண்டாகும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல கவனமாகவும் பேசுங்க. சில புதிய முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாம். இன்றைய நாள் உங்களுக்கு உற்சாகம் மிகுந்த நல்ல நாளாகவும் இருக்கும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். உறவினர்களுடைய வருகையினால வீட்டுல உற்சாகமும் இருக்கும். அலுவலகத்துல பணிச்சுமை அதிகரித்தாலும் சக ஊழியர்களுடைய உதவியுடன் முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. வியாபாரம் இப்பொழுது நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே நெருக்கமும் உண்டாகும். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. விவாதங்கள்ல எதிர்பார்த்த முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நீண்ட நாள் உறவினர்களை கண்டு மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தனம் நிமித்தமான சிந்தனைகளும் அதிகரிக்கும். புதிய வேலை தேடுபவர்களுக்கு வேலை வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம்.
இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. நெருக்கமும் உண்டாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால அனுகூலமும் உண்டாகும். முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். புதிய வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சாதகமான விளைவுகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய சுய முயற்சியிலும் நம்பிக்கையுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். பணிகள் இறுக்கமாக தங்க இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் அமைதியாகவும் இருக்கும். உங்களுடைய வேலைகளை ஒழுங்கமைத்து செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில் உங்களிடத்துல காணப்படுகின்ற பதட்டத்தின் காரணமாக உங்கள் துணை இடத்துல இதனை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அமைதியாகவும் எதையுமே சகஜமாகவும் எடுத்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வருவாயும் இருக்கும். கூடுதலான செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சிலருக்கு கடன் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். மாறிவரும் சந்தை நிலவரங்களுக்கு ஏற்றவாறு உற்பத்தியை பெருக்கவும் செய்வீங்க. வியாபாரத்திலும் லாபமும் இருக்கும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். எதிர்பாராத இடத்துல இருந்து பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அலைச்சல்கள் அதிகமாக இருந்தாலுமே வருமானத்தை பெருக்கவும் செய்வீங்க. வங்கியில இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கடன் சுமையும் குறையும். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். சில சாதகமான போக்கும் காணப்படும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் பெறுவீங்க. கூடுதலாக உழைக்கவும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் பெற்றுவிடலாம். வேலை பார்க்கின்ற இடத்துல சாதகமான போக்கும் காணப்படும். மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தவும் வேண்டாம். சில திடீர் செலவுகளினால் சிரமப்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டு விஷயங்களை வெளியில வெளிப்படுத்தவும் வேண்டாங்க. யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ளவும் வேண்டாம். பிள்ளைகளிடத்துல கோபமாக பேசவும் வேண்டாம். அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடாமல் இருப்பதும் நல்லது. மனதுல தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். இப்பொழுது தொடங்குகின்ற முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். மனதள உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தன வரவேற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பெறலாம். மனதுல தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சிலருக்கு சகோதரர்களுடைய வகையில எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். வாழ்க்கை துணைவழி உறவினர்களுடைய வகையில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல கூடுதலான லாபத்தையும் பார்த்து விடலாம். இன்று சின்ன சின்ன நெருக்கடிகள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். வேலையில ஒரு நிலையான இடத்தை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்களும் ஏற்பட்டு நீங்கும். சிந்தனையின் போக்கில மாற்றங்களும் ஏற்படலாம். நண்பர்களிடத்துல பேசும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குணநலன்கள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். பலதரப்பட்ட மக்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளியூர் பயணங்களின் மூலமாக புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிற்பகலுக்கு மேல மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். மோதல்களும் நீங்கும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால அனுகூலமான போக்கும் காணப்படும். கவனமாக இருப்பதும் நல்லது. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய அனுபவங்களை பெறக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சுமூகமான போக்குடன் கூடிய நல்ல நாளாகவும் இருக்குங்க. இன்று கிடைக்கின்ற வாய்ப்புகள் நல்ல விதமாகவும் இருக்கும், மற்றவர்களுக்கும் பயனுள்ளதாகவும் இருக்கும். சில உதவிகளையும் செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியில நற்பெயரையும் பெற்றுவிடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்களில் இருந்து வந்த பதட்டங்களும் நீங்கும். ஆன்மீக விஷயங்களுக்கு முக்கியத்துவமும் தருவீங்க. சில தவறுகளை திருத்திக் கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில கவனத்தையும் செலுத்துவீங்க. திருமண உறவில என்ற தற்பெருமையான பேச்சுக்களை கண்டிப்பாக தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாகவும் இருங்க. முடிந்தளவிற்கு என்று அமைதியாக சென்று விடுவதே நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். உங்களுடைய செலவுகளை சமாளிக்கக்கூடிய அளவிற்கு பணமும் கையில இருக்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற பெரிய அளவில் ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று நண்பர்களை தேர்ந்தெடுப்பதில் கவனமாகவும் இருங்க. தேவையில்லாத விஷயங்கள்ல தலையிடவும் வேண்டாம். கெட்ட பெயர் ஏற்பட்டு விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாகவும் இருங்க. வியாபாரம் சிறப்பாகவும் நடைபெறுங்க. வருமானத்தை பார்த்து விடலாம் என்று பேச்சுவார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. சில நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. நினைத்ததை நல்லபடியாக முடிக்கவும் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டென்று கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை முடிக்க வேண்டும் என்று அவசரப்படவும் வேண்டாம். வாகனங்களை கவனமாக ஓட்டுவதும் நல்லது. மனைவி இடத்துல கோபத்தை வெளிப்படுத்தாமல் இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். எளிமையாக முடியக்கூடிய விஷயங்கள்ல கூட ஒரு முறைக்கு 2 முறை போராடி தாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொண்டு பேசுவதும் நல்லது. வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. நிதானத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு உறவினர்களுடைய வகையில் எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் இப்பொழுது நல்லபடியாக தங்க இருக்கும். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பரபரப்பான நாளாகவும் இருக்கும். ஆனால் தேவையற்ற பதட்டங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உங்கள் மனைவியினுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பதும் நல்லது. விருந்தினர்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. அலுவலகத்துல அரசியல் பேசவும் வேண்டாம். எதிர்பாராத சில உதவிகளின் மூலமாக நன்மைகளும் உண்டாகும். நெருக்கமானவர்களை பற்றிய புரிதல்களும் மேம்படும். அந்நிய நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களிடத்தில் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. மற்றவர்களுடைய கருத்துக்களினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோக பணிகள்ல மறைமுக எதிர்ப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நன்மைகளும் உண்டாகும். பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்ப்புகளும் நீங்கும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு மனதுல சின்ன சின்ன மனக்கவலைகளும் ஏற்பட்டு நீங்கும். தேவையற்ற கவலைகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகள் மற்றும் தியானம் போன்றவற்றில் ஈடுபடுவதும் நல்லது. பணி இறுக்கங்களும் இருக்கத்தங்க செய்யும். குறித்த நேரத்தில் வேலைகளை முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை எல்லாமே நம்பிக்கையுடன் கையாள்வதும் நல்லது. திருமண உறவிலை என்று உங்களிடத்துல காணப்படுகின்ற குழப்பங்களை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் வேண்டாம். மகிழ்ச்சியை தக்க வைத்துக் கொள்வதற்கு மன அமைதியுடன் இருப்பதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன குழப்பங்களும் இருக்கத்தங்க செய்யும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்வதும் நல்லது. ஏமாற்றங்களை எல்லாமே கடந்து வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். சிலருக்கு கால் வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல நீங்க எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களும் உங்களுக்கு பக்க
பலமாகவும் இருப்பாங்க. கேட்ட இடத்துல இருந்து பணமும் கைக்கு வந்து சேரும். உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். கொடுத்த கடன் திரும்ப கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளிவட்டாரங்கள்ல உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். நிதானமாக பேசுவதும் நல்லது. லாபத்தையும் பார்த்து விடலாம். தொழில்ல உதவிகரமாகவும் இருப்பீங்க. வியாபாரத்திற்கு தேவையான உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. நினைத்தது தடங்கள் இல்லாமலும் நடைபெறும். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. யாருக்கும் எந்த விதமான வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். சொந்த பந்தங்கள் விஷயத்துல இருந்து தள்ளி இருப்பதை நல்லது. குடும்பத்துல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ராஜதந்திரமாக செயல்பட்டு சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. பெற்றோர்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார ரீதியாக சில முக்கியமானவர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். மனதுல சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளவும் செய்வீங்க. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் வந்து சேரும். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல சில பிரச்சனைகள் ஏற்பட்டாலும் பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையுமே சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். இன்று வேலை செய்கின்ற இடத்துல கவனமாகவும் இருங்க. நெகிழ்வு தன்மையுடன் இருப்பதும் நல்லது. உங்களுடைய செயல்திறனும் அதிகரிக்கும். தொடர்ச்சியான முயற்சிகள் நல்லபடியாகவும் முடியும். நல்ல பலன்களை தருவதாகவும் இருக்கும். நெருங்கிய தொழில் கூட்டாளிகள் இடத்துல கவனமாகவும் உண்மையாகவும் நடந்து கொள்வதும் நல்லது. இனிமையாகவும் பேசவும் செய்வீங்க. மற்றவர்களுடைய கவனத்தையும் பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப உறுப்பினர்களின் மூலமாக மகிழ்ச்சியும் உண்டாகும். குழந்தைகளுடைய படிப்புல கவனமாக இருப்பதும் நல்லது. முன்னேற்றமும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல இருந்து வந்த இன்னல்களும் குறையும். தகவல் துறையில இருக்கிறவங்களுக்கு லாபத்தையும் பார்த்து விடலாம். வியாபார நிமித்தமான வெளியூர் பயணங்கள் அனுகூலத்தை தருவதாகவும் இருக்கும். வருமானத்தை மேம்படுத்துவதற்கான முயற்சிகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிரவுன் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு செலவுகளினால கடன் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் அமையும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். இன்னல்களும் குறையும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஏற்ற இறக்கத்துடன் கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல கண்ணும் கருத்துமாக இருந்தாலே போதுங்க. சில சாதனைகளையும் படைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் நிமித்தமான பயணங்கள் சாதகமாகவும் அமையும். புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில் துறையில முக்கியமான முதலீடுகளையும் செய்வீங்க. வேலை செய்கின்ற பணியிட சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். மற்றவர்களுடைய கவனத்தையும் ஈர்ப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே மகிழ்ச்சியான உரையாடல்களும் இருக்கும். நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இனிமையான வார்த்தைகளை பேசி உங்கள் துணையை மகிழ்விப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்ற ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பணத்தை நல்ல விஷயங்களுக்காக பயன்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சுப செலவுகளும் தேடியும் வரலாம். தொழில் துறையில பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காண்பீங்க. போட்டிகளும் பொறாமைகளும் இருக்கத்தாங்க செய்யும். வியாபாரத்திற்காக நீங்க எதிர்பார்த்த பண பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. நண்பர்களுடைய வழியில சாதகமான போக்கும் இருக்கும். சற்று மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். வெளியூர் பயணங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் உண்டாகும். உங்களுக்குள்ள இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். வேலைகள் அதிகமாக இருப்பதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தடுமாற்றங்களும் ஏற்பட்டு நீங்கும்.
பண சிரமங்களும் நீங்கும். சொன்ன சொல்லை காப்பாற்றவும் செய்வீங்க. நண்பர்களிடத்துல இருந்து தட்டாமல் உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வாக்கு கொடுத்து அதனை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில கெடுதல் செய்கின்ற உறவினர்களிடத்துல இருந்து விலகி இருப்பதே நல்லது. தொழில் விஷயங்கள்ல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவி இடத்துல புரிதல்களும் உண்டாகும். பிள்ளைகளுடைய விஷயத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. குடும்பத்தாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. மற்றவர்களுக்காக சில பொறுப்புகளை ஏற்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. வீடு வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் இருக்கும். புதிய பாதைகளும் தென்படக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும் என்று தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யுன்யமும் அதிகரிக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் கிடைக்க பெறுவீங்க. வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். இன்று வரவு செலவு திட்டங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. முடிந்த அளவிற்கு மறுபரிசீலனை செய்வதும் நல்லது. விவேகத்துடனும் செயல்படுவீங்க. அனைவரிடத்திலுமே மரியாதையுடனும் நடந்தும் கொள்வீங்க. எதிர்காலத்திற்கு பயனுள்ள திட்டங்களில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுக்கான நிதி இலக்குகளை அமைத்தும் கொள்வீங்க. பணி அல்லது தொழில் சம்பந்தமாக இருந்து வந்த வாக்குவாதங்களும் மோதல் போக்கும் மாறும். சிந்தனைகள்ல தெளிவும் உண்டாகும். உடன் பிறந்தவர்கள் இடத்துல மனம் விட்டு பேசக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. விலகி சென்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. வியாபாரம் தொடர்பான ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். உத்தியோக பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல செல்வாக்கும் அதிகரிக்கும். சொந்த ஊர் சென்று வருவது தொடர்பான சிந்தனைகளுடனும் இருப்பீங்க. இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். இன்று உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். இன்று பிற்பகலுக்கு மேல உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒப்பந்தங்கள் கைகூடியும் வரும். வாழ்க்கை துணைக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இன்று புதிய முயற்சிகள்ல ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் சிறந்த ஆற்றலுடனும் காணப்படுவீங்க. எதிர்பாராத வெற்றிகளும் உண்டாகும். இது உங்களுக்கு திருப்தியையும் ஏற்படுத்தும். விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய வேலைகள் சற்று சலிப்பை தருவதாகவும் உணர்வீங்க. இறுக்கமான வேலைகளும் இருக்கும். ஏதாவது ஒரு வேலை நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல நேர்மையான உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நல்லுறவும் காணப்படும். நிதிநிலையை பொறுத்தளவிற்கு சிறப்பாகவும் உணர்வீங்க. கடினமான உழைப்பிற்காக ஊக்கத்தொகைகளையும் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சலுகைகளுடைய வடிவில பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறப்பாகவும் உணர்வீங்க. இன்றைய நாள் முழுவதுமே நல்ல தேக ஆரோக்கியத்துடனும் காணப்படுவீங்க. வேலையில கவனமாக இருப்பதும் நல்லது தாங்க. சற்று வேலை சுமை கூடுதலாக தங்க இருக்கும். உங்களுடைய திறமைக்கு ஏற்ப ஊதிய உயர்வு பதவி மாற்றங்களும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைக்கின்ற வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. உறவினர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. கையில பணமும் இருக்கும். செலவுகளும் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். எந்த ஒரு வேலையை எடுத்தாலுமே வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். கணக்கு வழக்குகளை சரிபார்த்துக் கொள்வதும் நல்லது தாங்க. இதுல சின்ன சின்ன சிரமங்களும் ஏற்படலாம். கடன் கொடுப்பதில் அவசரப்படவும் வேண்டாம். மனைவி இடத்துல பேசும் பொழுது கோபத்தை குறைத்துக் கொள்வதும் நல்லது. அன்பு தொல்லைகளும் ஏற்பட்டு நீங்கும். கடந்த 2 நாட்களாக இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டுக் கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் அமையும்.
இப்பொழுது புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். அதே சமயத்தில் வழக்கமான பணிகளிலும் கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. வெளியூரில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். அதிகாரிகள் அனுசரணையாகவும் நடந்தும் கொள்வாங்க. வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த செலவுகளும் குறையும். உறவினர்களுடைய வழியில ஒத்துழைப்புகளும் இருக்கும். சமூக பணிகள்ல இருக்கிறவங்களுக்கு ஆதரவுகளும் இருக்கும். கால்நடைகள் சார்ந்த வியாபாரத்துல மேன்மையும் உண்டாகும். தொழில் சார்ந்த பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர் பொறுப்பில் இருப்பவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்த பணிகள்ல அலைச்சல்களும் இருக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இன்று செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையும் உண்டாகும். வீண் வாக்குவாதங்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு மகான்களை சென்று தரிசிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. குழப்பங்கள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சவால்களை பொறுமையுடன் கையாளக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய முன்னேற்றத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அதிகமாக சிந்திப்பதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆக்கப்பூர்வமாகவும் செயல்படுவீங்க. வேலைகள் அதிகமாக இருப்பதனால ஏதாவது தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கவனமாக இருந்து வேலைகளை கையாள்வதும் நல்லது. பணிகளை முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில் இன்று உணர்ச்சி வசப்படுகின்ற அணுகுமுறையை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நல்ல புரிந்துணர்வுகளை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. அமைதியாகவும் நட்பாகவும் நடந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன பண இழப்புகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிரியமானவர்களுடைய ஆரோக்கியத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியதும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். சிலருக்கு புதிய வீடு கட்டுவதற்கான வாய்ப்புகளும் கூடி வரலாம். வீடு மனையிடங்கள் வாங்குவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்புகளும் கூடி வரலாம். நண்பர்களுடைய சேர்க்கையினால நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல லாபத்தையும் பார்த்துவிடலாம். பழைய கடன்களும் வசூலாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரும். சிறப்பான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல உங்களுடைய திறமைகளும் அதிகரிக்கும். மேலதிகாரிகள் உங்களுக்கு அனுசரணையாகவும் இருப்பாங்க. உறவினர்களிடத்துல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களை ஓட்டும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றன. தொல்லை தருகின்ற நண்பர்கள் கிட்ட இருந்து ஒதுங்கி இருப்பதை நல்லது தாங்க. என்று யாரிடத்திலும் விதண்டாவாதமான பேச்சுக்களை பேசவும் வேண்டாம். தானுண்டு தன் வேலையுண்டு என்று இருந்து விடுவதே நல்லது. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. மாலையில மனதிற்கு மகிழ்ச்சி தரும் செய்திகளும் வந்து சேரும். இன்று எதையுமே முன்னின்று செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பிள்ளைகளுடைய பிடிவாதமான போக்கும் மாறும். கைமாறாக வாங்கி இருந்த பணத்தை திரும்ப தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பழைய பிரச்சனைகளும் தீரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபத்தையும் பார்த்து விடலாம். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுக்கான புதிய பாதைகளும் தென்படும். இன்று தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். சகோதரர்களுடைய வகையில ஆதாயமும் உண்டாகும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. அலுவலகத்துல உங்களுடைய பணிகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்கவும் வேண்டாம். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. சொத்துக்கள் வாங்குவது விற்பது போன்றவைகள் லாபகரமாகவும் முடியும். நவீன தொழில்நுட்ப கருவிகளை வாங்கவும் செய்வீங்க. வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். பேச்சுக்கள்ல அனுபவ அறிவும் வெளிப்படும். உத்தியோகத்துல அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல திருப்தியான போக்கும் காணப்படும். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது
மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சாம்பல் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் கைகூடியும் வரும். எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடைகளும் நீங்கும். சகோதரர்களுடைய வகையில் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு திருப்திகரமான நாளாகவும் அமையும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் சற்று பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. சில சவால்களை சந்திப்பதற்கு மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. பணிகளை முடிப்பதற்கு உங்களுடைய திட்டங்களை செயல் வடிவில் மாற்றவும் செய்வீங்க. சக பணியாளர்களை விட நீங்க நன்கு பணியாற்றுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருமண உறவில் குடும்ப பிரச்சனை ஒன்றின் காரணமாக உங்கள் துணை இடத்துல சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். அவர்களிடத்துல கருத்து வேறுபாடு ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நட்பாக பழகுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு கூடுதல் செலவுகளும் இருக்கும். உங்களால சேமிக்கின்ற ஆற்றல் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். கால்வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்பட்டு நீங்கும். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எண்ணியது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த காரியங்கள் தடையில்லாமலும் நிறைவேறும். வியாபாரத்துல லாபத்தையும் பெறலாம். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். மனைவி இடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. உறவினர்கள் இடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். பதவி உயர்வுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகள் பக்கபலமாகவும் இருக்கும். கையிருப்பும் அதிகரிக்கும். செலவுகளை பற்றி கவலைப்படவும் வேண்டாம். உங்களுடைய பேச்சுக்களுக்கு எதிராக இருந்தவர்கள் இப்பொழுது உங்களுக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலைகளை அவசரமாக முடிக்கவும் செய்வீங்க. வேலை இடங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். எந்த ஒரு நேரத்திலும் கோபத்தை மட்டும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். இரவு நேர பயணங்களின் பொழுது கவனமாகவும் இருங்க. என்று சிலருடைய விமர்சனங்களும் கேலி பேச்சுக்களும் ஏற்பட்டு நீங்கும். மற்றவர்களுடைய தவறான பேச்சுக்களை எண்ணி நீங்க வருத்தப்படவும் வேண்டாம். யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல வேலையாட்களையும் பகைத்துக் கொள்ளவும் வேண்டாம். உத்தியோகத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாளாகவும் அமையும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். சகோதரர்களுடைய வகையில் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். மனதில் உற்சாகமும் பெருக்கெடுக்கும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களுடைய வகையில் எதிர்பார்த்த வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். சிலருக்கு எதிர்பாராத தனவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்துல நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த சலுகைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சக ஊழியர்களினால ஏற்பட்டு இருந்த தொல்லைகளும் நீங்கும். வியாபாரத்துல லாபமும் கூடுதலாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்கள் பற்றிய புரிதல்களும் உண்டாகும். பழைய நினைவுகளின் மூலமாக செயல்பாடுகள்ல தடுமாற்றங்களும் ஏற்படலாம். சூழ்நிலைக்கு ஏற்ப விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெளிவட்டார நட்பும் கிடைக்கப் பெறுவீங்க. சாதுரியமான பேச்சுக்களினால அனைவரையும் கவர்ந்தும் விடுவீங்க. வாடிக்கையாளர்களுடைய ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பிங்க் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். என்ற செயல்பாடுகள் கவனமாக இருப்பதும் நல்லது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று பிள்ளைகளினால மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:23 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்றைய நாளை ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் ஆக்கியும் கொள்வீங்க. உணர்ச்சி வசப்படவும் வேண்டாம். யதார்த்தமான அணுகுமுறையுடன் இருப்பதும் நல்லது. ஒரு அமைதியான நாளாகவும் இருக்கும். பணியிட சூழ்நிலைகள் முன்னேற்றமாகவும் இருக்கும். சின்ன சின்ன தவறுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய வேலைகள்ல நீங்களே மேம்படுத்திக் கொள்வதும் நல்லது. திருமண உறவில இன்று உங்களிடத்துல காணப்படுகின்ற மாறுபடுகின்ற மனநிலையின் காரணமாக உங்கள்
உங்கள் துணை இடத்துல சற்று கோபத்தை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணை இடத்துல கலகலப்பாக பேசுவதும் நல்லது. நிதி நிலையை பொறுத்தளவிற்கு செலவுகளும் இருக்கும். தேவையற்ற செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இதனை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்பட்டு நீங்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. இன்று யோகமான வாய்ப்புகளும் வந்து சேரும். தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கும். கேட்ட இடத்துல இருந்து உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல உங்களுடைய புத்திசாலித்தனம் மற்றும் தனவரவு அதிகரிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. தேவையில்லாத விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். பிள்ளைகளினால செலவுகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மனைவியினுடைய ஒத்துழைப்புகள் மன நிம்மதியையும் தருவதாகவும் இருக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகன யோகங்களும் இருக்கின்றது. கேட்ட இடத்துல இருந்து பண உதவிகளும் வந்து சேரும். வியாபாரத்துல நீங்க நினைத்தது நிறைவேறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சட்டென்று யாரிடத்திலும் கோபப்படவும் வேண்டாம். வேலைகளை கவனமாக முடிப்பதும் நல்லது. கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. பணம் நகைகளை பத்திரப்படுத்திக் கொள்வதும் நல்லது. லாப நோக்கத்தோடு பழகுபவர்கள் கிட்ட எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது தாங்க. இன்று விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்பட்டு நீங்கும். உடல் அசதி, சோர்வு போன்ற பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாகவும் இருங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். உத்தியோகத்துல விவாதங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கூடுதலாக உழைக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று சில வழக்கமான வேலைகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. முயற்சிகள்ல வெற்றியும் உண்டாகும். சிலருக்கு உறவினர்களுடைய வகையில எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனத்துல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. இன்று சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால சங்கடங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல வழக்கமான போக்கும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். குடும்ப உறுப்பினர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. தன வரவுகளின் மூலமாக சேமிப்புகளும் மேம்படும். வாக்குறுதிகளை தரும் பொழுது சிந்தித்து தருவதும் நல்லது. வித்தியாசமான கற்பனைகளின் மூலமாக குழப்பமான சூழலும் உண்டாகலாம். வர்த்தகம் தொடர்பான செயல்பாடுகளில் பொறுமையாக இருப்பதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை குறைத்துக் கொள்வதும் நல்லது. மனம் விட்டு பேசுவதன் மூலமாக தெளிவும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு மாலை 3:23 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்கின்ற வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெளிவும் உண்டாகும். விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். முக்கியமான முடிவுகள் எடுக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களிடத்துல உறுதியும் தைரியமும் நிறைந்து காணப்படுவீங்க. சக பணியாளர்களுடன் நட்பான அணுகுமுறையை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. மேலதிகாரிகள் கிட்ட நற்பெயரையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியும் அந்யோன்யத்துடனும் இருப்பீங்க. இருவருமே ஒருவரையொருவர் நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். சௌகரியமாக உணர்வீங்க. உங்களுடைய வங்கி இருப்பு கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்புடனும் ஆற்றலுடனும் செயல்படக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழிற்சாலை சம்பந்தமாக சில கடன் உதவிகளையும் பெறக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சில ஏற்ற இறக்கங்களும் இருக்கும். வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். தொழில்துறையில இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்கும். அரசாங்க உதவிகள் தாமதமானாலும் கிடைக்கவும் பெறுவீங்க. குடும்பத்துல சின்ன சின்ன சச்சரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. வாகன கோளாறுகளும் நீங்கும். நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனைவி இடத்துல புரிந்துணர்வுகளும் ஏற்படலாம். வெளியூர் பயணங்கள்ல இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். சிரமப்பட்டாவது வெற்றியும் பெற்றுவிடுவீங்க. கடின உழைப்பிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த சிக்கல்களும் நீங்கும். உங்களுடைய உணர்வை மற்றவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க.
தடுமாற்றங்களும் நீங்கும். குடும்ப பிரச்சனைகளினால இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். இணைய வர்த்தகத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. மனைவியினுடைய ஆசைகளை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. விலை உயர்ந்த பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். இன்று வாகனங்களில் சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விவாதங்களும் ஏற்படலாம். கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்கும். மனதில் இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். குடும்ப விஷயமாக வெளியூர் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தாய்மாமனுடைய வழியில சுப செய்திகளும் ஏற்படலாம். உறவினர்களுடைய வருகையினால குடும்பத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். கலகலப்பான போக்கும் இருக்கும். அலுவலகத்துல மற்றவர்களுடைய வேலைகளையுமே நீங்களே சேர்த்து பார்க்க வேண்டியதும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். உத்தியோகத்துல மாற்றமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பொன் பொருட்களின் சேர்க்கைக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நெருக்கமானவர்களுடைய தேவைகளையும் அறிந்து நிறைவேற்றவும் செய்வீங்க. செயல்பாடுகள்ல ஒரு விதமான மந்தத்தன்மையும் ஏற்பட்டு நீங்கும். என்று இழுபறியாக இருந்து வந்த சில விஷயங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். முதலீடுகள் விஷயத்துல ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். அபிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். நெருக்கமானவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளை பெற்று முடிவுகள் எடுப்பதும் நல்லது. கால்நடைகள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அனைத்தும் சிறப்பாகவும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற நம்பிக்கை மற்றும் வெற்றியின் காரணமாக இன்றைய நாள் உங்களுக்கு சாதகமான நாளாகவும் இருக்கும். பணியில சிறந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களிடத்துல மறைந்தெடுக்கும் திறமைகளை வெளிக்கொண்டு வருவதற்கான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல அன்புடனும் அக்கறையுடனும் இருப்பீங்க. நெருங்கிய நண்பர் ஒருவர்களுடைய திருமணத்துல கலந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மங்களகரமான நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்துவதாகவும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை பொறுத்தளவிற்கு சுதந்திரமாகவும் உணர்வீங்க. திருப்திகரமான போக்குடனும் காணப்படுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்களிடத்துல காணப்படுகின்ற உறுதி மற்றும் ஆற்றலின் காரணமாக இன்றைய நாள் முழுவதுமே சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சமமான நாளாகவும் இருக்கும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பல வகைகளிலுமே பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல ஆதாயமும் உண்டாகும். அரசு துறையில உள்ளவர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வேலையில நண்பர்களினால நன்மைகளும் உண்டாகும். வேலை இடங்கள்ல பொறுப்புகளும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடலாம். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். எத்தனை இடையூறுகள் வந்தாலும் துணிச்சலுடன் சில வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வெளியூர்ல இருந்து சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். இதனால உங்களுக்கு இருந்து வந்த மன அழுத்தங்களும் நீங்கும். எந்த ஒரு விஷயத்தையுமே எளிமையாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இன்று வாகன பராமரிப்புல கவனமாகவும் இருங்க. உறவினர்களுடைய விஷயத்துல நீங்க தலையிடவும் வேண்டாம். இன்று உறவினர்கள் நண்பர்களிடத்துல கவனமாகவும் பேசுங்க. விலை உயர்ந்த பொருட்களை கவனமாக கையாள்வதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாம். இன்று வேலை பளுவின் காரணமாக உடல் அசதியும் சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். இன்று மற்றவர்களுடைய வாகனங்களை பெறும் பொழுது கவனமாக அதனை பயன்படுத்துவதும் நல்லது. வியாபாரத்துல போட்டிகளையும் சமாளிக்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கி அந்யோன்யமும் அதிகரிக்கும்.
உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அலுவலகத்தில் அதிகாரிகளுடைய ஆதரவுகளும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோக பணிகள்ல எதிர்பார்த்த நல்ல வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. மாணவர்களுக்கு சாதகமான சூழலும் உண்டாகும். உறவினர்கள் வீட்டு விசேஷங்கள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சொத்துக்கள் பிரச்சனைகள்ல தெளிவான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழில் சார்ந்த பயணங்களின் மூலமாக மனதில் நினைத்த காரியங்களும் ஈடேறும். சமூக பணிகள்ல முன்னேற்றமும் உண்டாகும். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஊதா நிறம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகளும் வந்து சேரும். வாழ்க்கை துணை வழி உறவினர்களினால செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல முடிவுகளும் கிடைக்க பெறுவீங்க. நினைத்த காரியங்கள் நல்லபடியாகவும் நிறைவேறும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு முன்னேற்றமான நாள் என்றும் கூறலாம். பிற்பகலுக்கு மேல எடுத்திருந்த வேலைகள் நல்லபடியாகவும் முடியும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.